வணக்க மக்களே, நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பூவரச மரம். பூவரசம் இலை, பூவரசம் காய், பூவரசம் பட்டை எல்லாமே சித்த மருத்துவத்தில் மருத்துவ குணம் உடையதுங்க. பூவரச இலையில எப்படின்னு கேட்டிங்கன்னா, பழுத்த இலையை எடுத்துக்கிட்டு அதை லைட்டாக விளக்கெண்ணெயில் வாட்டி முழங்காலில் நம்ம வீக்கம் இருக்கிற இடத்துல கட்டிக்கிட்டோம்னா வீக்கம் வத்துங்க. பூவரசங்காய் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காயை நம்ம முகத்தில் எச்சி தழும்பு, கருந்தழும்பு, படர்தாமரை இது எல்லாத்துக்கும் உரசி போடும்போது அது எல்லாமே சரியாயிருங்க. பட்டை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பட்டையை அந்த காலத்தில் கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு அஞ்சு மருந்துன்னு கொடுப்பாங்க. இப்போ தீர்த்தம் கொடுக்குறோம். முன்னாலெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் அந்த பூவரசம் பட்டை, கொட்டாங்கரண்டி இதையெல்லாம் இடித்து சாறாக எடுத்து அந்த சாறில் தீர்த்தத்தில் கலந்து கொடுப்பாங்க. குழந்தைகளுக்கு புண்ணு பொடு வராத அளவுக்கு அது எதிர்ப்பு சக்தியை கூட்டும். அது அந்த காலம். இந்த காலத்தில் தடுப்பூசி. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.